இது நம்ம ஃபேமிலி. கடந்த தேர்தல்களை விட இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகமாகும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் பாஸ்கரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அது எவ்வளவு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு? 18லேருந்து 19 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஓட்டர்ஸ் 11 லட்சத்துக்கு மேலே பதிவுலாம் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது கடந்த எலெக்ஷன்ஸில் எல்லாம் 73% ஓட்டிங்கெல்லாம் இருந்தது. நாட்டு அளவில் பார்க்கும்போது 67% இருக்குது. தமிழ்நாட்டில் அதனால எப்போவுமே அதிகம் ஓட்டிங் தான் பர்சன்டேஜ். இன்னும் நம்ம இது அதிகரித்து வரும் மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலும் இருக்குமா? அப்போது கூட இந்த 50,000 கொண்டு செல்வதில் அந்த நடைமுறை என்பது பின்பற்றப்படும். அந்த 50,000 லிமிட் அதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகிறோம். எலெக்ஷன் நம்ம கவுண்டிங் வரைக்கும் அது அப்படியே நம்ம இருப்போம். மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கிறதுக்கு உண்டான நடைமுறைகள் என்னவாக இருக்கிறது? சிஏபிஎஃப் இந்த மாதிரி டிப்ளமெண்ட் எல்லாம் 190 கம்பெனியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது அங்கே நமக்கு கிரிட்டிக்கல் வல்னரபிள் அந்த பதற்றமான வாக்குச்சாவடி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒரு பீஸ்ஃபுல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கோம். பிஎம்மில் ஏதோ ஃபால்ட் வந்துருச்சுனாக்க உடனடியாக போயிட்டு அதை அட்டென்ட் பண்ணோம். ஜென்ரலாக நாங்கள் ஒரு ½ அன் ஹவருக்கு உள்ளே ஒரு 30 மினிட்ஸ்லேயே அது சரி பண்ணுறதுக்கு இது பண்ணுவோம். பெரிய ஏதாவது ரிப்பேர் தேவைப்படுது அந்த மாதிரி எதுவும் இருக்கும்போது அதுவும் நம்ம ரிப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த மெஷினை ரிப்ளேஸ் பண்ணோன்னாக்கா ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யந்திரம் எல்லாம் தயார் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியெல்லாம் பண்ணி வைக்கிறோம். அதனால் 6 மணிக்கு உள்ளே நம்ம வந்துட்டு வாக்குச்சாவடியில் நம்ம சேர்ந்துருந்தால் நம்ம ஓட் போடுறதுக்கு எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.